சந்திர கிரகணம் வரும்போது பொதுவாக எந்த வேலை ஒரு மங்கள பொருட்கள் வாங்குறதோ, நகைகள் வாங்குறது, வாகனம் வாங்குறது, அதை எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஒரு நாள் குறிப்பாங்கள்ல, அதை கூட நம்ம பண்ணக்கூடாது. பொதுவாக சந்திர கிரகணத்தப்போ பேப்பர் கிழிக்கிறது, செடிகள் கட் பண்ணுறது, அந்த கிரகணம் தொடங்கின நேரம் இல்லை, அன்றைய பொழுதாக அன்னைக்கு முழுவதும் நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அதுபோக நம்ம வந்து சந்திர கிரகணத்தில் குழந்தை உண்டானவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எந்த ஒரு அதிர்வுகள் கேட்டாலும் அது குழந்தைய ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சந்திர கிரகணம் என்பது வந்து மனநிலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, மனநிலையை ரொம்ப பாதிக்கக்கூடியது. நம்ம எந்த காரியம் செய்தாலும் அந்த குழந்தையின் மனநிலையும் எண்ணங்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அதாவது கிரகணத்தப்போ வந்து நம்மளே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருப்போம். அது குழந்தை உண்டானவங்க அந்த தாய்மார்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப அமைதி நிலை, தூக்கம், யார்கிட்டையும் எந்த காண்டாக்டும் பண்ணாமல் பேசாமல் அப்படி அமைதி நிலையில் இருப்பது சிறப்பாக இருக்கும். ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இல்லாட்டி மியூசிக்கல் கேட்குறது அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கக்கூடாது, உணவு இருந்தக்கூடாது. தண்ணியெல்லாம் முதலே குடிச்சிட்டு கிரகணத்துக்கு முன்னாலே குடிச்சிடணும். உணவு இருந்தக்கூடாது. இதெல்லாம் உணவு வந்து சமைக்கவும் கூடாது அந்த சமயத்தில். அது அப்படி இருந்தால் கொஞ்சம் ஓரளவு கிரகணத்தப்போ நல்லா இருக்கும். பொதுவாக கிரகணத்தப்போ வந்து இந்த நூல் கோர்க்கிறது இருக்கு இல்லையா, தையல் தைக்கிறது, நூல் கோர்க்கிறது, அதாவது ஆயுதங்களை வைத்து எந்த பயன்பாடும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானது.